கலிபுருஷன் பரீட்சித் மகாராஜன்கிட்ட சரணடைஞ்சாச்சு. ஸோ சரணடைந்தவர்களை பாதுகாப்பது தான் சத்திரியருடைய டியூட்டி இல்லையா? ஸோ அவருக்கு 4 இடங்கள் கொடுக்குறாரு. எங்கே நான் வசிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ, எங்கே போனாலும் உங்களை தான் பார்க்க முடியுது, நான் எப்படி எங்கே வாழ்வதுன்னு கேட்டப்போ 4 இடங்கள் கொடுத்தாரு. அது எங்கெல்லாம் குடி, சூது, மிருகவதை, விபச்சாரம் நடக்குதோ அங்கே தங்கலான்னு சொல்லி இடத்த கொடுத்தாரு. இப்போ அது கொடுத்ததுக்கப்புறமும் அவருக்கு திருப்தி இல்லையே. 4 இடங்கள் கொடுத்தாச்சு, அமைதியாக போய் தங்கலாம் இல்லையா? இது எப்படின்னு கேட்டால், ஒரு பிரஜை எல்லா தவறும் செய்கிறவர், அவரை பனிஷ் பண்ண போகிறாரு கிங், தண்டனை கொடுக்க போகிறார் ராஜா. அப்புறம் சரணடைந்தனால ராஜா மன்னிச்சு விட்டார். மன்னிச்சு விட்டால் அமைதியாக போயிடணும். அது மட்டும் இல்லாமல் பரிசு வேறு கொடுக்குறாரு, சரி நீ தங்கலான்னு சொல்லி. அப்போ என்ன, அமைதியாக அந்த பரிசை வாங்கிட்டு தானே போகணும். ஆனால் இவர் இன்னும் மேலே ஏதோ வேணுங்கிறது மாதிரி கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு? ஏன் அவர் திருப்தி அடையலை? ஏன்னா பரீட்சித் மகாராஜன், பிரபுபாதர் பொருளுரையில் சொல்கிறாரு, பரீட்சித் மகாராஜன் கலிபுருஷனை ஏமாற்றிட்டாரு, கொடுக்குற மாதிரி கொடுத்து. ஏன்னு கேட்டால், பரீட்சித் மகாராஜன் இருக்கிறப்போ இது 4 நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் பார்த்துக்கிட்டார், இந்த 4 விஷயங்கள் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது. அப்போது கலிபுருஷனுக்கு தங்கறதுக்கு வழியே இல்லை. அதை தெரிஞ்ச கலிபுருஷன் தான் சொல்லார், எங்கே பார்த்தாலும் உங்களை வாளோடு என்னால் பார்க்க முடியுது, அதனால் ஒரு பயம், நான் எங்கே வாழ்வேன், எனக்கு ஒரு வழி கொடுங்க, வழி காட்டுங்கன்னு கேட்டப்போ கொடுத்த 5வது இடம் என்னது? தங்கம் இருக்கும் இடம். ஸோ இந்த சூது, குடி, மிருகவதை, விபச்சாரம் தர்மத்தின் எந்த கோட்பாடுகளை உடைக்கக்கூடியது? சத்தியம், தவம், கருணை, தூய்மை, இது 4ஐயும் உடைச்சிரும் இல்லையா? ஸோ இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தர்மத்தினுடைய இந்த தூணை பரீட்சித் மகாராஜ் பாதுகாத்து வந்தார். அப்புறம் 5வது இடம் தங்கம். இப்போ தங்கத்துக்கு எவ்வளோ சக்தி? ஏன்னா தங்கம் இருக்கும் இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. போலித்தனம், குழப்பம், காமம், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் இருக்கும் இல்லை. இது மட்டும் இல்லை, முன்னாடி சொன்ன அந்த 4 சூது, குடி, விபச்சாரம், மிருகவதை, அதோடு சேர்ந்து இதெல்லாமே தங்கத்தில் இருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சது இந்த விஷயம்னா, எப்போ கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்தே தங்கத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது. முந்தின காலத்துலேயும் தங்கம் இல்லாமல் இருந்துச்சா? எல்லாமே சாப்பிட்ற தட்டு கூட தங்கம் தான். ஆனால் அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உபயோகித்தாங்க. முக்கியமாக தங்கம் பகவானுக்கு அர்ப்பணித்தாங்க. தங்கம், மரகதம், இது எல்லாமே பகவானுக்கு இது பண்ணாங்க. ராஜாக்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அது சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருந்துச்சு. அதனால் தங்கத்தில் எந்த போலித்தனமும் இல்லை. ஆனால் கலியுகத்தில் பிரபுபாத் சொல்கிறாரு, கோல்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கலியுகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்துச்சு? ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு காசு கொடுத்தோமா? பொருளுக்கு பொருள், பண்டமாற்றம் இல்லையா? ஒரு பொருள்னால் அந்த பொருளுக்கு நிகரான இன்னொரு பொருளை தான் நம்ம கொடுத்து, பார்ட்டர் சிஸ்டம்பாங்க இங்கிலீஷில், தமிழில் பண்டமாற்றம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது மெதுவாக தங்க நாணயம், அவன் கொடுத்த இதுக்கு ஈக்குவலாக தங்க நாணயம், அது வரையும் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. இப்போ கலியுகத்தில் என்னாச்சு? காகிதம், பேப்பர் கரன்சி, அந்த கோல்டுக்கு ஒரு வேல்யூவாக நியமித்தாங்க. இப்போ என்னாகுது? அந்த வேல்யூ, நாணயத்துக்கு இந்த வெயிட்டுக்கு இவ்வளோ மதிப்புன்னு ஒன்று இருக்குன்னா அதையும் மீறி அதனுடைய வேல்யூ இருக்குது இன்றைக்கி இல்லையா? நாளாக ஏறிக்கிட்டே போகுது, கம்மி அடையாது. தெரியுதா இதில் போலித்தனம்? ஸோ அங்கேயே ஒரு போலித்தனம் உருவாகுது. இதுக்கு இவ்வளோ தான் மதிப்புன்னா அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு பேப்பர் கரன்சி ஃபிக்ஸ் பண்ணி, வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதை ஏற்றிட்டே போகிறது, இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ போர் நடந்தனால இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா முக்கால்வாசி நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான், வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி தங்கம் எல்லாம். ஸோ இந்த தங்கம் இருக்கும் இடத்துலெல்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்காக தங்கத்தை ஒழிச்சிடலாமா? எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. கலியுகத்தில் தங்கம்னாலே தொந்தரவு, அப்படியா? கிடையாது. எவ்வளோ தேவையோ, எங்கெங்கே தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு பரீட்சித் மகாராஜர் அதை செஞ்சார். எவ்வளோ தேவையோ
இந்த வர்ணாசிரம தர்மம் செயல்படுறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ அதெல்லாம் சேகரித்து, மட்டும் இல்லை ராஜா வந்து ஒரு மேகத்தை மாதிரி, எப்படின்னு கேட்டால் நீரெல்லாம் கடல்லேருந்து சேகரித்து, கடல்னா என்ன, மக்கள்கிட்டேருந்து வரி பணம்லாம் எடுத்து அதை வச்சுட்டு தேவையான டைமில் எமர்ஜென்சியில் ஃபுல்லாக கொடுத்துருவார். அப்போது அங்கே வந்து வறட்சி இல்லை, அங்கே பிரச்சனையே இருக்காது அந்த நாட்டில். ஸோ அதுக்காக தங்கம் பணம் உபயோகிக்கப்பட்டது. இன்றைக்கி அப்படியா நடக்குது? இல்லை, வரி அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அது எங்கே போகுது? அவங்களுக்கும் அவங்க மினிஸ்டர்ஸ்க்கும் போகுது. மக்களுக்கு எவ்வளோ போகுது? இல்லை. அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம ஏழைகளை பார்க்க முடியாது இல்லையா? வர்ணாசிரமத்தில் இருக்கிறவங்கன்னா நம்ம ஏழையாக இருந்தால், பிராமணர் ஏழை தான், அவங்களால சம்பாதிக்க முடியாதனால ஏழை கிடையாது அவங்க. இதெல்லாம் வேண்டாம், மெட்டீரியல் இதுக்குள்ளே செலுத்துறதுக்கு டைம் கிடையாது. அது சத்திரிய வைசிய சூத்ரா பார்த்துக்குவாங்க. அவங்க ஆன்மீக இதில் தர்மத்தை கொடுக்கறதுக்கு சாஸ்திரத்தில் என்ன தர்மம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் கோடு மாதிரி சரி பண்ணி அதை ராஜா கிட்ட கொடுக்கணும். ராஜா அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதில் பிஸியாக இருந்தாங்க பிராமணர்கள். ஸோ வர்ணாசிரமா ஃபாலோ பண்ணிட்டு அந்த அணுகுமுறை சரியாக இருந்தால் கண்டிப்பாக சொசைட்டியில் இன்றைக்கும் நம்ம களியற்ற யுகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறாரு, இன்றைக்கும் ராஜா அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கலிபுருஷனோட செயலை வந்து நிறுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக நிறுத்தலாம். அது எப்படி? இந்த 4 விஷயங்களையும் செயல்பட விடாமல் செய்கிறது. ஸோ பிரபுபாதர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மூடிடணும், இழுத்து மூடிடணும். அப்போ ஏற்பட்ட ஒரு ராஜா வரணும். மக்களுக்கு இந்த 4 சத்திய தர்ம தயா சௌச்சம், சத்திய தப்ப தயா சௌச்சம், இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வழியும் சரி பண்ணி வச்சால் இன்றைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி சந்தோஷங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், உடனடியாக நம்ம இந்திரிய திருப்தி அடைஞ்சால் அதுதான் சந்தோஷம். அப்படின்னா என்ன? சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியாது, உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. இப்போ இருக்கோம், நம்ம டேஸ்டியாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது சாப்பிட்டுட்டா சந்தோஷம். அது நல்லதா கெட்டதா, அதில் என்ன இருக்குது, அது ஆர்கானிக்கா, இதெல்லாம் யாராவது யோசிக்கிறாங்க? ரொம்ப மேபி 5% ஜனங்க தான் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ உடனடியாக ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் என்ன நல்லது கெட்டது கால்குலேட் பண்ண தெரியாது, கணக்கிட மாட்டோம். அது என்ன மாடர்ன், என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, உடனே வாங்கி உடனே யூஸ் பண்ணிடணும். ஸோ அதில் வந்து ஒரு அடிக்ஷன் உருவாகுது இல்லையா? கண்டினியூஸாக, அதுவும் குழந்தைகள் யூஸ் பண்ணுறப்போ கண்டினியூஸாக கேட்ஜெட். ஸோ அதுதான் உலகம்னு ஆகிடுது இல்லையா? அப்புறம் வெளியே இருக்கிற ஆட்கள்கிட்ட மிக்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ரேயஸ்னால் என்ன? உடனடியாக நம்ம இந்திரியத்துக்கு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? அந்த ஸ்ரேயஸின் அடிப்படை, மக்களுக்கெல்லாம் ஸ்ரேயஸ் இருக்குது, ஸ்ரேயஸ் தான் வேணும். பிரேயஸ்னால் இறுதி இலக்கு என்ன, இறுதியாக என்ன அடைய வேண்டும், அதுக்கு கொஞ்சம் தவம் இருக்க தபஸ் தேவை. ஸோ அதை பற்றி பார்த்துக்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஸ்ரேயஸ், உடனடியாக என்ன பலன் இருக்குது அதில். ஸோ அந்த ஸ்ரேயஸை கடைபிடிக்கிற மக்களுக்கு மத்தியில் உதிச்சவங்க தான் நாட்டின் தலைவர்கள், டெமோக்ரஸி இல்லையா? ஸோ ட்ரைனிங்கே இல்லாத ஒரு குரூப்பில் இருந்து தலைவர்கள் வராங்க. அப்போ அவங்க வந்து என்ன சத்தியம் கொடுப்பாங்க? உங்களுக்கு இது கொடுக்குறேன், நான் வந்தால் இது கொடுக்குறேன், நான் வர்றதுக்கு முன்னாடியே அதை காமிக்கிறக்கா ஒரு செயல் செஞ்சுட்டு பாருங்கள் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா ஆட்சி புரியும் போது ஸ்ரேயஸ் கிடையாதா? எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். ராஜா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் ஸ்ரேயஸ், அதாவது சந்தோஷம் இல்லையா? உடனடியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாதா? பிரேயஸ் மட்டும்தான் இருந்துச்சா? இல்லை. பிரேயஸை நோக்கி போகும்போது, பகவத் பக்தியை நோக்கி போகும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விஷயமும், மனசுக்கு தேவையான எல்லா விஷயமும் திருப்தி அடையும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான் பிரேயஸை நோக்கி போகிறது தான் நம்ம வர்ணாசிரம தர்மம், நம்ம பாகவத தர்மம் அப்படி இருந்துச்சு. இப்போது களியற்ற யுகம், இது என்ன யுகம்? கலியுகம். நம்மளுக்கு என்ன யுகம் வேணும்?
களியற்ற யுகம்னா என்ன யுகம்? சத்தியயுகம். ஸோ கலியுகத்தில் அட்லீஸ்ட் நம்மளை மாதிரி பக்தர்கள் என்ன விரும்புகிறோம்? வெளியே போர் நடக்குது. போர் எப்படி நடக்குது? தர்மத்தை, இந்த மகாபாரத போர் நடந்த மாதிரி பரித்ராணாய சாதுனாம் வினாஷ் அதுக்காக நடக்குது இல்லை. எனக்குன்னு ஒரு நாடு இருக்குது, நாட்டின் தலைவர் நான் என்ன கொள்கைன்னு வச்சுருக்கணும், அது இந்த நாட்டில் அவங்க பிடிக்குதோ இல்லையோ அவங்கள திணிச்சாச்சு. அதுவும் அவங்க பிடிக்காமல் பிரஜைகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நாடு இருக்குது, அது அங்கே எல்லாமே ஃப்ரீ, ஸ்ரேயஸ், எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ பண்ணுங்க. அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. ரெண்டுமே சுயநலம்தான். தனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரஜைகள் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ அங்கே ஆன்மீக விஷயமே ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி நடக்கக்கூடிய போர் தான் அங்கே. அது கண்மூடித்தனமாக கொள்வது. ஒருத்தரை அழிக்கணும், நாட்டின் தலைவரை அழிக்கணும்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அழிகிறாங்க இல்லையா? மிசைல் விடுறாங்க, ட்ரோன் விடுறாங்க, அது போய் அடிக்குது, எல்லாருமே இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போர் தர்ம போர் கிடையாது. தர்ம போர்னு சொல்லிக்கலாம், ஆனால் தர்ம போர் கிடையாது. ஸோ இந்த கலியுகத்துலேயும் எப்படி நாம் சத்தியயுகத்தை பார்க்க முடியும், களியற்ற யுகத்தை? இப்போ ராமராஜ்யம் தெரியும். ராமர் அவதரித்தப்போ எப்படி இருந்துச்சு இந்த உலகம்? எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. நமக்கு வரக்கூடிய நம்ம ஏற்ற 4 துன்பங்கள் இருக்குது. இந்த மெட்டீரியல், இந்த பௌதிக சரீரம் எடுத்ததுமே 4 துன்பங்களும் அது கூட சேர்ந்து வருது. அது என்னெல்லாம் ஸ்ரீமத் பகவத்கீதாவில் இருக்குது. ஜன்ம மிருத்யு, இந்த மெட்டீரியல் லோகத்தில் வந்ததுக்கப்புறம் 4 துன்பங்கள் எல்லாருமே, எல்லா ஜீவராசியும் அனுபவிச்சாகணும். அது பூச்சி புழு ஆகட்டும், பறவையாகட்டும், நீர்வாழி ஆகட்டும், மனிதனாக ஆகட்டும். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இது யாரால் தவிர்க்க முடியும்? ஸ்வர்கலோகத்தில் வேணும்னா ஜரா நடக்கிறதே தெரியாது, ஆனால் நடக்குது. ஜரான்னா என்ன? முதிர்வு. பார்க்க முடியாது, அவங்க நம்மளால் பார்க்க முடியும், ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். நம்மளாலையும் பார்க்க முடியாது, ஆனால் கொஞ்சம் யோசனை, அப்பப்போ யோசனை பண்ணி பார்ப்போம். இது என் சின்ன வயசு ஃபோட்டோ, இப்போ பார்த்தா எல்லாம் வெள்ளை முடி இல்லையா? ஜரா இருக்குது. வியாதி தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்ன வேணால் பண்ணலாம், இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ், தவிர்க்க முடியாது. மிருத்யு வியாதி கொஞ்சம் தபஸ் பண்ணால் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சரியான உணவு, ரெஸ்ட்டு, நல்ல பழக்க வழக்கங்கள், சாத்விகமாக இருந்தால் கிருஷ்ணரே சொல்கிறாரு, அதுக்கு உண்டான பலனை கிருஷ்ணர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. சத்வகுணத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தபஸ் இருக்குது, சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு நாலேஜ் இருக்குது, இந்த இயற்கை கர்மா எப்படி செயல்படுதுன்னு தபஸ் பண்ணி அந்த தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். மிருத்யு யாரால் அவாய்ட் பண்ண முடியும், தவிர்க்க முடியும்? கண்டிப்பாக இந்திரதேவராலையும் தவிர்க்க முடியாது, பிரம்மதேவராலையும் தவிர்க்க முடியாது. அப்புறம் எப்படி ஹிரண்யகசிப்பு போல் இருக்கிற ஆட்கள் தவிர்க்க முடியும்? ஸோ இது 4மே கண்டிப்பாக எல்லாரும் அனுபவிச்சாகணும். ஆனால் கிருஷ்ணர் நினச்சா, ராமர், கிருஷ்ணர் எல்லாம் விஷ்ணு தத்துவம் தான். ராமர் நினச்சால் அது நடக்காது. ராமராஜ்யத்தில் யாருக்கெல்லாம் முதிர்வு வேண்டாம், யாருக்கெல்லாம் ஜரா நோய் வேண்டாம், யாருக்கெல்லாம் மரணம் வேண்டாமோ எல்லாரும் அப்படியே இருந்துக்கலான்னு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ ராமராஜ்யத்தில் பிறப்பு மட்டும்தான் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் எல்லாம் பிறந்தாங்க. அவர் ராஜ்யத்தில் தன்னுடைய தன்னிச்சை, நம்ம யோசிக்கல, ராமர் அவதரிச்சனால ஓகே இது இப்படியெல்லாம் நடந்துச்சு, மக்களுக்கு இங்கே எந்த லிங்க்கும் இல்லை, அது காரணமற்ற கருணை. சத்தியம், அது காரணமற்ற கருணை தான். ஆனால் நம்மளுடைய தன்னிச்சைன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீ வில்னு சொல்லுவோம்ல, தன்னிச்சை. அந்த தன்னிச்சையை சரியாக செயல்படுத்தி பகவானுக்கு தொண்டு செஞ்சதும் முக்கியமான காரணம். அப்புறம் ராமருடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் சேர்ந்து ராமராஜ்யத்தில் இந்த 3 விஷயமும் இல்லை. எல்லாரும் பிறந்தாங்க, ராமருக்கு சேவை செஞ்சாங்க, வர்ணாசிரமம் சரியாக கடைபிடித்தாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆன்மீக சந்தோஷம், பௌதிக சந்தோஷம் ரெண்டுமே இருந்துச்சு. கடைசியாக ராமர் அவருடைய லீலையை முடிச்சுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சராயோ நதியில் போகிறாரு. அவர் மட்டும் போகிறாரா? இல்லை, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு? அயோத்தியா தாமம். எங்கே ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இல்லையோ, எங்கே ஆன்மாவுடைய அந்த உண்மையான நித்திய நிலையில்
பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், மரணம் இல்லை. இப்போது அதே ராமராஜ்யம் இன்றைக்கி சாத்தியம் இன்றைக்கி இருக்கா? அதை செயல்படுத்த முடியுமா? ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியுமா? சாத்தியமா? எப்படி சொல்கிறீங்க முடியாதுன்னு? சாஸ்திரம் என்ன சொல்லுது? கரெக்டு. அதை பற்றி நான் பேசுகிறேன். இன்னும் இருக்குது. நல்ல ராஜா இல்லைங்கிறது உண்மை. கரெக்டாக சொன்னீங்க. ராமராஜ்யம் பாருங்கள், பிரம்ம சம்ஹிதையில் ஸ்ரீமத் பாகவத்தில் ஏதே சாம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ராமா, நரசிம்மா, வராக எல்லாருமே விஷ்ணு தத்வா தான். எல்லாம் கலா, கிருஷ்ணருடைய விரிவாக்கம். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸோ எல்லா யுகத்துலேயும் அவதரிச்சிட்ருக்காங்க. கலியுகத்தில் அவதரிப்பாரா? ராமர் வந்தப்போ எல்லாருமே ராமரை பார்த்தாங்க. ஆனால் கடவுளாக எத்தனை பேர் பார்த்தாங்கங்கிறது ரெண்டாவது. எல்லாரும் பார்த்தாங்களா? அதனால தான் இன்றைக்கி நம்ம இதிகாசத்தில் படிக்கிறோம், புராணத்தில். மத்ஸ்ய அவதாரம் வந்தப்போ பார்த்தாங்களான்னா எல்லாரும் பார்த்தாங்க. கூர்மா அவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம, வாமனா எல்லாத்தையும் பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த அவதார ஸ்தலங்களெல்லாம் இருக்குது. நாமெல்லாம் யாத்திரை போகும்போது அந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா? அப்போது கலியுகத்தில் கிருஷ்ணர் அந்த யுக சந்தியாவில் துவாபர யுக கடைசி கட்டத்தில் வந்தார். கலியுகத்தில் யார்? பிரகலாத் மகாராஜ் அப்போவே சொல்கிறாரு சத்தியயுகத்தில், இத்தம் நிருத்திரிய கிருஷிதேவ ஜஷாவதாரை லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷ பாசி யுகானுவிருத்தம் சன்ன கலௌ யதபவஸ் திரியுகோத சத்வம். பகவானே நரசிம்மரை பார்த்து சொல்கிறார், பகவானே நீங்கள் எல்லா யுகத்துலேயும் எல்லா ஜீவராசிக்கு மத்தியிலையும் அவதரிக்கிறீங்க. ரிஷி, மனுஷன், திரியக், மிருகம், ரிஷி, தேவர்கள், ஜஷாவதாரை, கடலில் கூட நீர்வாழி, அவங்க மத்தியிலையும் நீங்கள் அவதரிக்கிறீங்க. எல்லாத்தையும் பாதுகாக்கிறீங்க, தர்மத்தை காக்கிறீங்க. கலியுகத்தில் அதனால் உங்கள் பேர் வந்து திரியுக. அப்படின்னா 3 யுகத்தில் தான் அவதரிப்பார். சத்யா, திரேதா, துவாபர. அப்போ கலியில் சன்னக்களவு. சன்னன்னா என்ன? மறைக்கப்பட்ட. அதாவது அவர் கடவுள்னு தெரியாது. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு டிவோட்டியாக சைலண்ட்டாக வந்துடுவார். அப்படி வந்தவர் யார்? சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் தோற்றத்தில் தங்கம் மாதிரி அவர் தெரியும்ல. நமோ மகாவதன்யாய ருக்மவர்ணம். அவர் தங்கம். அதனால தான் கௌராங்கான்னு பேர். அவர் அவதரித்தப்போ தங்கத்தை போல் ஒரு ஜுவாலை, ஒரு பிரபா அவர்கிட்டருந்து வந்துச்சு. அதனால் அவர் பேர் கௌராங்க, கௌரஹரி, கோல்டன் ஹரி அவர். அதனால தான் கௌரஹரி. ஸோ கலியுகத்தில் சன்ன கலவு அமைதியாக வருவார், யாருக்கும் தெரியாது. வந்துட்டு என்ன பண்ணுவார்? சத்தியயுகத்தை உருவாக்குவார். ஸோ அடுத்த 10,000 வருஷத்துக்கு சத்தியயுகத்தை பார்க்கறக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் போர். அதுதான் இப்போ வெளியே நடந்துகிட்ருக்கு. எல்லா அசுரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துக்குவாங்க. ஆனால் நிறைய அப்பாவி மக்களும் அதில் இறக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த கலியற்ற யுகம், சந்தோஷமான அந்த யுகத்தினுடைய அறிகுறிகள் என்ன? எல்லாரும் அவங்கவுங்க பகவத்கீதையில் சொன்ன மாதிரி அவங்கவுங்க வர்ணத்தை சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? பிராமணரை போல், சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. உடல் தொந்தரவு இல்லை, மன உளைச்சல் இல்லை, அப்புறம் எல்லா இடத்துலையும் சந்தோஷம், இயற்கையின் செழிப்பு, வளம், இயற்கை வளம் எல்லாமே கிடைக்கும். உண்மையான சொத்துங்கிறது இயற்கை வளம். காகிதம் இல்லை, ஃபோன் இல்லை, கார் இல்லை, பில்டிங் கிடையாது, பெரிய பெரிய பில்டிங், இதெல்லாம் உண்மையான சொத்து கிடையாது. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இயற்கை வளம். இப்போ கிருஷ்ணர் இருந்தப்போ இது எல்லாமே இருந்துச்சு. குந்தி தேவி சொல்கிறாங்க, இமே ஜனபதா ஸ்விருத்தா சுபக்வௌஷதி வீருதக வனாதிரி நத்யு தன்வந்தோ ஹேதந்தே தவ வீக்ஷிதை. உங்களுடைய தாமரை பாதம் இந்த பூமியில் பட்ட பொழுது நீங்கள் இருந்தபோது எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்? செடி, கொடி, மரம் எல்லாமே மனிதருக்கு தேவையான எல்லாத்தையும்
அது கொடுத்துட்டு இருந்துச்சு. கிருஷ்ணர் போனதுமே எல்லாமே போயிடுச்சு. அதான் பாகவத்தில் சொல்லியிருக்கு, தர்ம ஜானாதிபி சக, தர்மம் ஞானம் இதெல்லாமே கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய விஷயம். கிருஷ்ணர் போயிட்டா அது எல்லாமே போயிடும். ஆனால் இருந்தாலும் அவருடைய காரணையற்ற ஒரு கருணையினால் ஸ்ரீமத் பாகவத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. நாமாவதாரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ அதே கிருஷ்ணர் நாம ரூபத்தில் இல்லையா, கோலோகேர பிரேமதனா ஹரிநாம சங்கீர்த்தனா, அந்த பிரேமதனா நம்மளுக்கு கொடுத்த அந்த தனம், அந்த கிஃப்ட் என்னது, ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும், அதை கேட்கணும். அது மட்டும் பண்ணால் போதுமா? கிருஷ்ண சேவை, பாகவதம் படிக்கணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். நம்மளுக்கு இந்திரியம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம இந்திரியம் ஆன்மீக உலகத்தில் இந்திரியம் ஒரு எல்லாமே ஒரு சுத்த நிலையில் இருக்குது இல்லையா? நம்மளுக்கும் இந்திரியம் இருக்குது ஸ்பிரிச்சுவல் பாடியில். ஆனால் இங்கே அந்த ஆன்மீக உடலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு இந்திரியம் இருக்குது. அந்த இந்திரியத்துக்கு எங்கேருந்து உயிர் வருது? ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய இந்திரியத்திலிருந்து தான் அந்த இந்திரியத்துக்கும் உயிர் வருது. ஆனால் ஆன்மா தூங்கிட்டு இருக்கிறனால பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தி இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மனசுக்கு, அகங்காரத்துக்கு. உண்மையில் இது எல்லாமே ஒரு உயிரில்லா பொருள் தான் இந்த மெட்டீரியல் பாடி. அதான் ஜடம்னு சொல்கிறேன். ஜடம்னு ஒன்று, அது சத்து கிடையாது, சக்தி இல்லை, சின்மயா கிடையாது. ஸோ அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். தனியாக கிருஷ்ணரை சேவை பண்ணக்கூடாது, அவர் தனியாக அதை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் அதே சமயம் சாஸ்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? அந்த கலப்படம், அந்த மலம் இருக்கக்கூடிய அந்த இந்திரியத்தை தூய்மைப்படுத்தணும். அது எப்படி பண்ணுவோம்? சாஸ்திர வழியில் போகணும். ஸோ சாப்பிட்றது தப்பு இல்லை. இப்போது ஒரு ஸ்வீட் பார்க்குறீங்க, ரசகுல்லா பார்க்குறீங்க, அது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பதார்த்தத்தை அதை நம்ம சாத்விக முறையில் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றப்போ அதுலேயும் நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வருது. பிரசாதம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. ஆனால் என்ன பொருளெல்லாம் நைவேத்தியம் பண்ணலான் இருக்குது அப்படின்னா, சரி, நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்திரியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா இந்த வழியிலையும் பண்ணலாம் இல்லையா? அப்போது ஏன் மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் ஆஃபர் பண்ணலாமே? இல்லை, கிருஷ்ணர் இன்டெலிஜென்ட். அதனால தான் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய, சாஸ்திரத்தின் பிரகாரம் பண்ணும். வர்த்ததே காமகாரத்தை நச சித்திம் அவாப்னோதி, இல்லை உங்களால் வெற்றி அடைய முடியாது. சாஸ்திரத்தின் பிரகாரம் என்னெல்லாம் நியமங்கள் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ஆஃபர் பண்ணி சாப்பிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது பக்தி தொண்டாக செய்யணும், பக்தி மார்க்கத்தில் செய்யணும். அது செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய தவறுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் கட்டுப்பாடாக செய்கிறோம், அவ்வளோதான். இப்போது போர், வறட்சி இதெல்லாம் எதனால் வருதுன்னா பகவானுடைய ராஜ்யத்திலிருந்து அகற்றி விட்டனால இல்லையா? இந்த ராஜ்யம், இந்த உலகம், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, அது ஸ்வர்கலோகமாகட்டும், பூலோகமாகட்டும், நரகமாகட்டும், யாருடையது? கிருஷ்ணருடையது. எங்கே சொல்லியிருக்காது? பகவத்கீதையிலையும் சொல்கிறாரு இல்லையா? பல இடத்துல அதை பற்றி சொல்கிறாரு. ஸ்ரீமத் பாகவத்லேயும் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, இதம் ஹி விஸ்வம் பகவான் நிவேதரக, இந்த விஸ்வம், இந்த லோகம், இந்த உலகம் பகவான் நிவேதர, பகவானை போல், பகவானுடைய இன்னொரு ரூபம் தான் இந்த மொத்தம் மெட்டீரியல் வேர்ல்டு. அப்போது அவருடைய இடம் தான் எல்லாமே. அது பாகிஸ்தான் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஸ்வர்கலோகம் ஆகட்டும், பூர்லோகம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், பிரம்மலோகம் ஆகட்டும், பாதாள லோகம், நரகலோகம், எல்லாமே அவருடையது தான். ஆனால் தவறு என்னென்னா, அவருடைய ராஜ்யத்தில் அவரை அகற்றி அது என்னுடைய ராஜ்யம்னு சொல்வது தான் தவறு. ஸோ இப்போ அவருடைய ராஜ்யத்தில்
அவரை கொண்டு வரணும். அதுதான் கிருஷ்ணர் செஞ்சார். ஸோ போருங்கிற விஷயத்தை எடுத்திங்கன்னா இப்பயும் போர் நடக்குது, அப்பையும் போர் நடந்துச்சு இல்லையா? முன்னாடி நடந்த போர் என்ன? மகாபாரதம். அப்போது அந்த போருக்கு இந்த போருக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த போர் வந்து மகாபாரத போர் வந்து தர்மத்தின் அடிப்படையில் நடந்துச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக கிடையாது. இப்போ தர்மத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய போர் எப்படி இருக்குன்னு நம்ம மகாபாரதத்தில் ஒரு வரலாறு, ஆன்மீக வரலாறு மகாபாரதம், அதிலேருந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியாக பார்ப்போம். உத்தியோக பருவா, நிறைய பருவா செக்ஷன் இருக்குது மகாபாரத்தில். உத்தியோக பருவாவில் இந்த குருவுடைய சபையில் கிருஷ்ணர் அந்த போரை நடக்க விடாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்ணுறாரு. ஸோ ராஜ தர்மத்தின் பிரகாரம், ராஜநீதியின் பிரகாரம், அதாவது கௌத்தில்யாவுடைய அர்த்த சாஸ்திரத்துலேயும் இருக்குது, விதுர நீதியிலையும் இருக்குது, மனு சம்ஹிதையிலையும் இருக்குது. 4 விஷயம் சத்திரியர் பண்ணணும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி. டைரெக்டாக சண்டைக்கு போயிடக்கூடாது. சாம கேட்டிருப்பீங்க, இது சாம தான பேத தண்ட. சாமன்னா என்ன? சமாதானப்படுத்துறது. ஃபஸ்ட் நல்ல சரி, அவர் வந்து கோவத்தில் வந்திருக்க, இன்னொரு நாட்டின் ராஜா கோவத்தில் வந்திருந்தாலும் அவரை சமாதானப்படுத்துறது. ஸோ துரியோதனர்கிட்ட இது பண்ணார் கிருஷ்ணர். குரு சபையில் நல்ல விஷயம் எடுத்து சொன்னார். நீ குரு வம்சத்தில் வர பாண்டவர்கள், கௌரவர்கள், அண்ணன் தம்பிக எல்லாருமே குரு வம்சத்துலேருந்து வந்தவங்க தான். குரு வம்சத்துடைய பெருமை தெரியும், எல்லாருமே பகவத் பக்தர்கள், எல்லாம் தன்னுடைய டியூட்டியை நல்லா பண்ணாங்க. அந்த வம்சத்தில் வந்த நீயும் ஒரு பெரிய ராஜா தான், ஒரு மகான் தான். ஆனால் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கணும்? சந்தோஷமாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த குழந்தை அடம் பிடிச்சதுன்னு என்ன பண்ணும்? அதே மாதிரி துரியோதனும் அப்படின்னாரு. அப்போ கிருஷ்ணருக்கு புரிஞ்சுது. சரி, சாமா வேலை செய்யலை. அடுத்தது தானம்னா என்ன? கிஃப்ட் கொடுக்கறது, பரிசுனா பொருள் மட்டும் கிடையாது. அவர் சொன்னார், பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து வாழ்ந்தால் என்ன ஆகும், என்ன பலன் கிடைக்கும்? சக்தி அதிகம். முதல்ல சாம்ராட்டுக்கு சக்தி அதிகம். சாம்ராட்டுக்கு சக்தி இருக்கிறனால எந்த ராஜாவும் சண்டை போட மாட்டாங்க. அவர் தப்பு செய்யக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அவர் சக்தி என்ன, நம்ம சக்தி என்ன, அந்த மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து எல்லா பொருட்களும் வரும் இல்லை, டேக்ஸ் வரி எல்லாமே சரியாக செலுத்துவாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் தானங்கிற ஒரு கொள்கையும் அவர் சொல்லி பார்த்தாரு. அப்பையும் துரியோதனை அடுத்து பேதன்னா என்ன? இப்போது நம்ம மத்தியிலே பார்க்கலாம், 2 பேர் அடிச்சுக்கிட்டா, சண்டை போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சாமதானம் பண்ணி பார்ப்போம். சரி, உனக்கு இது வேணுமா எடுத்துக்கோ, மீன்ஸ் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ உனக்கு இது வேணுமா எடுத்துக்கோ, சண்டை போட்டுக்காதீங்க. அது சந்தோஷமாக 2 பசங்க அடிச்சுக்காமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் வேலை செய்யலைங்கிறப்போ பேதன்னா என்ன? 2 பேரும் பார்த்துக்கிட்டா சண்டை போட்டுக்குவீங்க. அதனால் நீ இந்த சேவை செய், நீ இந்த சேவை செய், 2 பேரும் சேர்ந்து சேவை செய்ய வேண்டாம். பேதம். உனக்குன்னு இவ்வளோ இருக்குது வச்சுக்கோ, அவர்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம். அவருக்குன்னு இவ்வளோ இருக்குது வச்சுக்கோ, நீ சேவை செஞ்சுக்கோ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாம், சண்டை போட்டுக்க வேண்டாம். அதுவும் கிருஷ்ணர் பண்ணார். ஸோ நீ இவ்வளோ எடுத்துக்கோ, நீ இவ்வளோ எடுத்துக்கோ, சந்தோஷமாக இருன்னு. அதுக்கும் துரியோதனன் என்ன சொன்னார்? கண்டிப்பாக கிடையாது. ஒரு குண்டூசி அளவுக்கு கூட இடத்த கொடுக்க முடியாது. கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த டெசிஷன் தான் தண்டை. பாருங்கள், இவ்வளோ விஷயம் நடந்து தான் தண்டை நடக்கும். இன்றைக்கி டைரெக்டாகவே தண்டை. அதாவது சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி 2 நாட்டின் தலைவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டரில் அடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து தப்பாக பேசுகிறது, அவர் இன்னொருத்தரை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் நடந்து தான் இந்த மகாபாரத போர் நடந்துச்சு. அதுவும் தர்மத்தின் அடிப்படையில் தான் நடந்துச்சு. ஃபுல் கோபம் இருந்துச்சு, கோபம் கட்டுப்பாடோடு இருந்துச்சு. சூரிய உதயம், சூரிய அஸ்தமம், இதுக்கு இடையில தான் சண்டை. அதுக்கப்புறம் நீயும் நானும் நண்பன், நம்மெல்லாம் நண்பர்கள், நம்மெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை. இப்போது அதான் கிருஷ்ணர் கூட சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணார். சத்திரிய தர்மத்தை, ராஜ தர்மத்தை அப்போது கடைபிடித்தார். கிருஷ்ணர் செஞ்சது எதுவுமே மெட்டீரியல் கோபத்தினால கிடையாது.
ஆன்மீக கோபங்கிறது வேறு. ஹனுமானுக்கு கோபம் வந்துச்சு, அது ஆன்மீக கோபம். கிருஷ்ணருக்கு கோபம், அது அந்த ஆத்மீக நிலையில் வரக்கூடிய கோபம். அது எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யும். நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கோபம் நல்லது செய்யுமா? நம்மளுக்கே நல்லது செய்யாது, நம்மளுக்கே டிசீஸ் வந்துடும். அதிகம் கோபப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் இருக்கு இல்லையா? கிருஷ்ணருடைய கோபம் அப்படி கிடையாது. இப்போது இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் போரை பற்றி மட்டும் பேசலை, பொதுவாகவே எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருந்தாலும், நல்ல பணம் சம்பாதிச்சாலுமே நிம்மதி இல்லை. எங்கே இல்லை நிம்மதி? மனசில் இல்லை. முதல்ல உடல் நிம்மதி கண்டிப்பாக கிடையாது. வில்லேஜில் இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி கூட இன்றைக்கி சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஆனால் பணம் அதிகம் சம்பாதிச்சு சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போது இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எப்படி அதிலிருந்து வெளியே வர்றது? இதுக்கு முக்கியமான காரணம் மக்கள், அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ராஜாக்கள் இல்லையா, அதிகாரிகள், மாவட்ட தலைவர்கள், நாம் தானே தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போது முந்தின காலத்தில் ரொம்ப அட்டுழியம் செஞ்சால் ராஜாவை என்ன பண்ணுவாங்க? ரிஷிகள்லாம் சேர்ந்து, நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது, அவங்கள திருத்த பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியாக தான் அவங்கள கொண்டுருவாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை. இப்போ எப்படி உடலில் ஒரு டியூமர் இருந்துச்சுன்னா, கேன்சர் இருந்துச்சுன்னா கருணை காட்டுவீங்களா கேன்சருக்கு? கேன்சரும் ஒரு செல் தான், அது என்னுடைய உறுப்பு, அது உடல்லே இருக்கட்டும். இல்லை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது உடம்பே அழிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் சாஸ்திரத்தில் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்துருப்போம். அங்காங்கிற ஒரு பெரிய ராஜாவினுடைய புத்திரன் தான் மகாராஜ் வேணா. அங்கா துருவ மகாராஜ் பரம்பரையில் வந்த ஒரு ராஜா. அவர் ஒரு யஜ்ஞம், அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணுறாரு. சைலண்டில் போடுங்க ப்ளீஸ். யஜ்ஞம் பண்ணுறப்போ அந்த யஜ்ஞம் சக்ஸஸ்ஃபுல்னு எப்படி தெரியும்னு கேட்டால் 2 விஷயத்தினால. நீங்கள் மந்திரத்தை சொல்லி எந்த தேவரை கூப்பிடுறீங்களோ அந்த தேவர்கள் எல்லாம் நம்ம முன்னாடி நிற்பாங்க. பிராமணருடைய சக்தி அது. அந்த மாதிரி இன்றைக்கி கிடையாது. 2வது சிம்டம் என்னது? அந்த யஜ்ஞம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு சிம்டம் என்ன? 2வது அந்த மந்திர உச்சரிப்பு, அந்த தூய்மையினால் அந்த எந்த மிருகத்தை வதம் செய்கிறாங்களோ அங்கே அதுக்கு புற்றுயிர் கிடைக்கும், மறுமலர்ச்சி, இன்னொரு உடல் உடனே, அதுவும் யங் உடல் கிடைக்கும், கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் பண்ணப்போ தேவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. அந்த பாகம் வச்சாச்சு அங்கா. அப்போ பிராமணர்கள் யோசிக்கிறாங்க, என்ன தவறுனா எல்லாருமே ட்ரெயின்டு இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜன் இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து வந்தவங்க தான். அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும், ஆமாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே சர்ஜரி பண்ணுறதுக்கு தகுதி இருக்கிறவங்க தான், அங்கீகாரம் பெற்றவங்க தான். அந்த மாதிரி எல்லாம் அங்கீகாரம் பெற்ற பிராமணர்கள் தான். அந்த தலைவர் பிராமணர் யோசித்து பார்க்குறாரு, எல்லாமே சரியாக இருக்குது. அங்கே ராஜா கேட்குறாரு, நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால், அப்போது ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்டயும் இந்த ஜென்மத்தில் மனதளவில் கூட நீங்கள் தவறே பண்ணது கிடையாது. அப்போ என்ன தவறுன்னு இவங்களே யோசித்து பார்த்தப்போ அந்த ரிஷிகளுக்கு அந்த ஞானம் வருது. இந்த பிறவியில் போன பிறவியில் நீ ஒரு தவறு செய்தனால உனக்கு குழந்தை கிடையாது, தேவர்களும் திருப்தி அடையலாம், அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் சொல்கிறாங்க இந்த ரிஷிகள்லாம், பகவான் விஷ்ணுவுக்கு நீங்கள் யஜ்ஞம் பண்ணிங்கன்னா அவர் தான் யக்ஞேஸ்வரர், தேவர்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணி விஷ்ணு அப்புறம் ஒரு 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 என்ன சொல்கிறது, பொங்கல் பாயசம் மாதிரி ஒரு சாப்பாடை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வேணராஜா வந்தார். வேணராஜாவோ அங்காவுடைய பரம்பரையில் வந்தார், துருவ மகாராஜருடைய பரம்பரையில் வந்தாலுமே அவருடைய குணம் சரியில்லை. ஏன்னா அவங்க தாத்தா அம்மாவுடைய அப்பா அவருடைய குணம் சரியில்லைங்கிறனால அந்த ஜீன்ஸ் மூலமாக இவருக்கும் அதே வந்திருக்கு. இவர் ரொம்ப கொடூரம் பண்ணுறவர், எல்லாத்தையும் கொன்றுவார். இப்போது அங்கராஜா வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் இவர் பையன் பண்ணுற தொந்தரவுனால. அப்போது இப்போ யாரை ராஜாவாக போடுறது? திருடர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தப்போ ராஜா இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ராஜா இருந்துட்டால் நம்ம பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் வேணாவை ராஜாவை போட்டாங்க. வேணாவை ராஜாவை போட்டனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திருடர்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா அவன் ரொம்ப கொடூரன்.
நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா சின்ன தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தா நம்மளை கொன்றுவார். அதனால் அவங்கெல்லாம் அடங்கிட்டாங்க. ஆனால் ஒரு திருடரை அடக்கியாச்சு, இங்கே ஒரு கொடூரன் வேறு. அவரும் யஜ்ஞத்தை நிறுத்துறாரு, எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுக்குறாரு. இதை பார்த்த ரிஷிகள் போய் நல்ல வாக்கெல்லாம் சொல்லி அவரை திருத்த பார்த்தாங்க. நல்ல அட்வைஸு கொடுத்தேன். மெட்டீரியல் பெனிஃபிட் என்ன இருக்கும், ஆன்மீக ஞானமே பேசலை ரிஷிகள்லாம் போய். பாரு, நீ நல்லா பண்ணினா நீ பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீ உன்னுடைய தொழில் நல்லா பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம், நீயும் என்ஜாய் பண்ணலாம், மக்களும் சந்தோஷமாக இருக்கலாம். கேட்கல. அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாரு வேணா ராஜர். கிருஷ்ணர் பகவத்கீதையில் நான் தான் கடவுள், என்கிட்ட இருந்தால் எல்லாம் வந்துச்சு, என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் வேணராஜா அவருக்கு தனக்குத்தானே பெருமை பேசிக்கிறாரு. இதை கேட்ட ரிஷிகள் இன்னொன்று வேறு சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒரு ரிஷிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒரு விபச்சாரம் பண்ணுறவங்க. ஏன்னு கேட்டால், உங்கள் ஹஸ்பண்ட் நான், ஆனால் என்னை விட்டுட்டு வேறு யாருக்கோ நீங்கள் சேவை செய்கிறீங்களே, விஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் சேவை செய்கிறீங்களே. இதெல்லாம் கேட்டப்போ ரிஷிகளுக்கு கோவம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே பகவானை நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி, ரிஷிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்மளுக்கு கோவம் வந்தால் ஒரு சப்தம் நம்ம வாயிலிருந்து வருமே, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்தத்தினுடைய சக்தியினால் அந்த ராஜா இறந்துட்டார். இப்போ அந்த ராஜாவிலேருந்து வந்தது தான் பிருத்து மகாராஜர். பிருத்து மகாராஜர் அரிசி கிருஷ்ணாவுடைய பார்ஷியல் இன்கார்னேஷன். அந்த இறந்த உடல்லேருந்து ரிஷிகள்லாம் ஒரு ப்ராசஸ் மூலமாக கொண்டு வராங்க. ஸோ இது ஏன் சொன்னோன்னா, ரிஷிகளுக்கு பிரபுபாத் அந்த பொருளுரையில் சொல்கிறாரு, ரிஷிகளுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. முன்னாடி யாராவது தவறு செஞ்சால் அவங்கள உடனே அழிக்கக்கூடிய அந்த சக்தி. இன்றைக்கி ரிஷிகளுக்கு சாதுக்களுக்கு அந்த சக்தி இருக்கா? பிரபுபாதர் சொல்கிறாரு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி இந்த சூழ்நிலை மாறும்? ரிஷிகள் இருந்தால் அவங்கள கொண்டுட்டு இன்னொருத்தரை ராஜாவாக போடுவாங்க. இன்றைக்கி யார் அந்த தொழிலை பண்ணுவா? யார் பண்ணுவா? நம்ம பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியும். நம்மளுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் கிருஷ்ணரால் பண்ண முடியும். கிருஷ்ணருடைய கலியுக அவதாரம் என்னது? நாம பிரபு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரியாக ஜபம் பண்ணி பக்தி எல்லாருமே சரியாக பண்ணால், இந்த பக்தி மார்க்கமும் இந்த உலகம் ஃபுல்லாக எல்லோரும் கடைபிடித்தாங்கன்னா கண்டிப்பாக உலக சூழ்நிலை மாறும். எப்படி நம்புறது? மந்திர கேள்வி வரல. நம்மக்கிட்ட கூட கேட்பாங்க நம்ம ப்ரீச் பண்ணுறப்போ, சப்தத்தினால எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் ஒரு அறநிலைத்துறை ஆரம்பித்து சேவை பண்ணுறீங்கன்னா அது பார்க்க முடியுது. ஓகே, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தானம் பண்ணுறீங்க, அன்னதானம் பண்ணுறோம், இதெல்லாம்னா நம்மளால் பார்க்க முடியுது. இது என்ன மந்திரம்? ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா எப்படி? என்ன பதில்? ஜஸ்ட் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால எப்படி எல்லாம்? அந்த ஆன்சர் அந்த மந்திரங்கிற வார்த்தையிலே இருக்குது. மனநாத் ராயத்தே இத்தி மந்திரக அப்படின்னா என்ன? இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? செயல்களா? கிடையாது, சிந்தனை. எல்லாமே இந்த தீய சிந்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? நல்லதோ கெட்டதோ, நல்லது நல்ல சிந்தனையினால், கெட்டது தீய சிந்தனையினால். ஒரு சிந்தனையை சுத்தப்படுத்திட்டால் எல்லாமே சரியாயிடுமா? எல்லாமே ஒத்துக்கிறோம் இல்லையா? சிந்தனை சரியாக இருந்தால் சூழ்நிலையை மாற்ற முடியும். அப்போது அதுக்கு தான் மந்திரக. மனநாத் ராயத்தே எத்தி மந்திர. எதை நம்ம உபாசனை பண்ணால், எதை நினச்சி நம்ம தியானம் பண்ணால் அதை நம்ம அந்த மனதினுடைய அந்த தீய செயலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருமோ, திராயத்தே இத்தி மந்திரக. ஸோ அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது நமக்குள்ளே என்னெல்லாம் கெட்ட எண்ணம் இருந்துச்சோ அதெல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. நம்ம அந்த மந்திரம்னா என்ன? பகவான் இல்லையா? ஸோ பகவானை உபாசனை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறப்போ அந்த தீய விஷயம்லாம் போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பல பேர் இந்த உலகத்தில் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜனங்கள் தான் இருப்பாங்க. அப்போது நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரியும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஆளை நம்ம ராஜாவாக நியமிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம பக்தி பண்ணி, பக்தின்னா ஜஸ்ட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சாண்ட் பண்ணால் போதுமா? இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? ரெண்டு விஷயம். ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்யம் ந ஜாத்துச்சித் சர்வே விதி நிஷேதாஸ்யு ரேத்தையோ ரேவ கிங்கரக. பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கு,
நம்ம கிருஷ்ணருக்காக இதெல்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் ஃபைனலாக எதுக்காக? ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணு, எப்பயுமே அவரை நினச்சிட்டு இருக்கணும். விஸ்மர்த்தவ்யம்னா ஜாத்துச்சித், என்றைக்குமே எப்பொழுதுமே அவரை மறக்கக்கூடாது. ஸோ இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியமங்கள், ஹரே கிருஷ்ணா இப்படி சேன் பண்ணணும், கேட்கணும், பக்தி பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும்னா இது பண்ணணும், இதெல்லாம் எதுக்காக? இது எல்லாமே இந்த 2 கொள்கையுடைய தாசர்கள் தான். அல்டிமேட்டாக என்ன? ஸ்மர்த்தவ்யம் சததம் விஷ்ணு, எப்பயுமே விஷ்ணு ஸ்மரணம் இருக்கணும். விஸ்மர்த்தவ்யம்னா ஜாத்துச்சித். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை ஒரு ஹரே கிருஷ்ணா மந்த்ரா ஜபம் பண்ணுறது. அது கூட சேர்ந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? சேவை பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பக்த சங்கா, இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறப்போ நாமளும் நல்லா இருக்கலாம், நல்ல ராஜ்யத்தை உருவாக்கலாம், ராமராஜ்யத்தை போல். இது சைத்தன்ய ராஜ்யம். முடிச்சுக்கிறேன். हरे कृष्ण महामंत्र की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्वगुरु श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंद।